இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிவிடி பிளேயர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் திடீர்னு இந்த டாபிக் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் டிவிடி பிளேயரில் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஒன்று புரிஞ்சுக்குங்க, டிவிடி பிளேயருக்கு ஃபெசிலிட்டி வந்து நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே அவங்க தந்திருக்காங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரில. இப்போ காஸ்ட் வைஸ் எடுத்துட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் எல்லோரும் இந்த 5.1 வச்சுருந்தீங்கன்னா இதில் ஒரிஜினல் 5.1 ஆடியோ வராது. சரிங்களா? இதுக்கு தனியாக டிடிஎஸ் அதாவது 5.1 என்கோடர் போர்டு வாங்கணும். அதில் இந்த ஆம்பில் ஃபிட் பண்ணணும். அதை அந்த சோர்ஸ் எது வழியாக நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு வாங்கி ஃபிட் பண்ணணும். சரிங்களா? அது வந்து 3500, 4500, 5000 ரூபா வரும் அந்த போர்டு. அந்த போர்டு வாங்குறதுக்கு இந்த டிவிடி பிளேயர் வாங்கிட்டீங்கன்னா, இதில் வந்து இந்த டிவிடி பிளேயர் இல்லை, எந்த டிவிடி பிளேயர் வாங்கிட்டாலும் சரி, இதில் இருக்க ஃபெசிலிட்டி வந்து அந்த 5.1 ஆடியோ இருக்குது. அந்த போர்டில் வர ஆப்டிக்கல் கோஎக்சியல் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இதுலேயே இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஏன் இதை டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு தான் எனக்குன்னு தெரியல. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் வர ஆடியோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதில் வர ஆடியோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எந்த குவாலிட்டி வைஸ் எந்த லாஸும் இருக்காது. சரிங்களா? இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி பின் இருக்கு. இதுலேயும் பின்னாடி வந்து AC3 ஃபார்மெட். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சரிங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் கொடுத்துருப்பாங்க. 5.1 சேனல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சப்பு, சென்ட்ரு, சரௌண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு. ஒன்றும் பண்ணாதீங்க. இது AC3 பின்னு சொல்லுவாங்க. இந்த AC3 பின் எடுத்து அதே இது இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த பின்னில் நீங்கள் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆடியோ வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எப்படி சரௌண்டில் தனியாக வேலை செய்யுது அப்படின்னு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சப்பு, சென்ட்ரு, சரௌண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, இது ஒவ்வொரு சேனலும் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வரும். அதுவே நீங்கள் இதில் ஆம்பில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஆம்பில் கேட்டிங்கன்னா ஒரிஜினல் சரௌண்டு வராது. அதுவே சரௌண்டு ரெண்டு ஒரே சரௌண்டு ரெண்டு இது மிங்கிள் பண்ணி தந்துருப்பாங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சரௌண்டு உங்களுக்கு சுற்றி கேட்குற அந்த தியேட்டரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டே போன வீடியோ ஒரு சரௌண்ட் சிஸ்டத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஹோமுக்குன்னு எடுத்துட்டா 5.1 செட்டப்பே போதுமானது. இந்த ஹோம் ஆம்பிளிஃபை இது ஹோம் இதுக்கு வந்து 5.1 செட்டப்பே போதும். இந்த 5.1 செட்டப் அது பியூர் 5.1 ஒரிஜினல் 5.1. நீங்கள் அந்த போர்டு என்கோடர் போர்டு 3500, 4000 கொடுத்து வாங்குறதுக்கு பேசாமல் இந்த டிவிடியே வாங்கிட்டு போயிடலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் அந்த போர்டோட கம்பேர் பண்ணும்போது நான் டிவிடி பிளேயர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நான் வாங்க டிவிடி பிளேயர் வந்து கொஞ்சம் பழைய மாடலு, ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். அதனால எனக்கு கோஎக்சியல் இந்த டிஜிட்டல் ஆடியோ இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோஎக்சியல் மட்டும்தான் தருங்க, ஆப்டிக்கல் எனக்கு தரல. ஏன்னா என்னோட பழைய டிவிடி. சரிங்களா? பழைய மாடல். ஆனால் இப்போ வர்றக்கு டிவிடி பூரா ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் கன்ஃபார்ம் இருக்கும். இந்த டிஜிட்டல் ஆடியோ அவுட்டு வந்து இருக்கும். அப்புறம் முக்கியமாக ஆப்டிக்கல் லைட் எரியுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லைட் எரியும், அந்த ஆப்ஷனும் கன்ஃபார்ம் தந்திருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த டிவிடி பிளேயர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி, இந்த டிவிடி பிளேயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன வெரைட்டி இருக்குது, சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த டிவிடி பிளேயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த டிவிடி பிளேயர் ஒர்க் ஆகிறதுக்கு டிவிடி டிஸ்க் வேணும். அதாவது இதுதான் அந்த டிஸ்க்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்கை ரீட் பண்ணுறது தான் டிவிடி பிளேயரோட வேலை. இந்த டிஸ்க் வந்து என்ன ஃபார்மேட்னா, இது ஃபுல்லாக டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து என்கோடிங் பண்ணியிருப்பாங்க. டேட்டாஸு, மூவிஸு, சாங்ஸு எல்லாமே இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டை இதில் என்கோடிங் பண்ணதை அதை டீகோட் பண்ணுறது தான் டிவிடி பிளேயரோட வேலை. அது எப்படி டீகோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிவிடி பிளேயர் கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். டிவிடி பிளேயர் கழட்டி பார்த்துட்டிங்கன்னா டிவிடி பிளேயர் ஆன் ஆகும்போது இங்கே ரெட் கலர் லென்ஸ் இருக்கும். அந்த ரெட் கலர் லென்ஸ் வந்து அந்த ரெட் கலர் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லைட் என்ன பண்ணுன்னா இந்த டிஸ்கோட இந்த ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் இருக்கும். இந்த சர்ஃபேஸில் பட்டு இது மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாருக்கு போய் அது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டாக அனலாக் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வீடியோ ஆடியோ பிரித்து தரும். சரிங்களா? இதில் 5.1 ஆடியோ இருந்துச்சுன்னா 5.0 வரும், ஸ்டீரியோ ஆடியோ இருந்துச்சுன்னா ஸ்டீரியோவை பிரிஞ்சு வரும். சரிங்களா? இதுதான் இந்த டிவிடி பிளேயரோட வேலை. இந்த டிவிடி பிளேயரில் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 480p அந்த குவாலிட்டி தான் இதால் தர முடியும். ஏன்னா இது வந்து ரீட் பண்ணுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 2 MB-லேருந்து 10 MB வரைக்கும் மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். ரீடிங் ஸ்பீடு இருக்கும். அதனால தான் இவ்வளோ இந்த குவாலிட்டி நம்மளுக்கு தருது. சரிங்களா? இந்த 480p தரக்கூடிய அந்த வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம SD குவாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது
ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஹெச்டி வந்து அதிக ரிசல்யூஷன் ஹை டெஃபினேஷன், இது வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எஸ்டி. இந்த டிவிடி பிளேயர் வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் தான் கொடுக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு இது போதும். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி நார்மல் டிவி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டிவிடி பிளேயரே போதுமானது. இதுல பார்த்தாலே ஹெச்டி மாதிரி இருக்கும். நீங்க ஒருவேளை அந்த ஸ்மார்ட் டிவி வச்சிருந்தீங்க, ஆண்ட்ராய்டு டிவி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டிவிடி பிளேயர் வந்து அதுக்கு சரியானது இல்லை. ஏன்னா அது வந்து 4K 2K இல்லைன்னா 180p 720p கொடுத்தாதான் அது சப்போர்ட் பண்ணும். அந்த டிவி நான் குறை சொல்ல, அந்த டிவி அந்த அளவுக்கு கொடுத்தாதான் அது சப்போர்ட் பண்ணும். அது நீங்க டிவி வச்சிருக்கிறதால பெருசு கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்புட்டுக்கு அதுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இந்த 480p ரெசல்யூஷன் எடுத்துட்டு போய் நீங்க அதுல கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்கறது வேஸ்ட். அதுல சரியாவே தெரியாது. நெக்ஸ்ட் நம்ம ப்ளூரே டிவிடி பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ப்ளூரே டிவிடி வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஒரே மாதிரி வேலை செய்யும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ரீட் பண்றதுக்கு இதுல ரெட் கலர் லென்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், அதுல வந்து ப்ளூ கலர் லென்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை ஏன் ப்ளூ கலர் லென்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ப்ளூரே டிவிடி இதோட கம்பேர் பண்ணும்போது நல்ல ரெசல்யூஷன் கொடுக்கும். அதாவது டீப்பா அனலைஸ் பண்ணும். உங்களுக்கு பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு இல்லைன்னா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கேட்டா தெரியும், எனக்கே தெரியும், நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெட் கலர் லைட் யூஸ் பண்றாங்க, அதுல வந்து ப்ளூ கலர் லைட் யூஸ் பண்றாங்க. நமக்கே நல்லா தெரியும். ரெட்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ளூ வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, அதாவது டீப்பா அனலைஸ் பண்ணும், அதாவது டீப்பா அந்த டிஸ்கை வந்து ரீட் பண்ணும். சரிங்களா? அதாவது இதுல வந்து சொல்லிங்க 2 செகண்டுக்கு 2 MP ஸ்பீட்ல ரீட் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு செகண்டுக்கு 10 MP 20 MP 22 MP இல்ல ஒரு 30 MP வரைக்கும் அதனால ரீட் பண்ண முடியும். அதனாலதான் அது ஹை ரெசல்யூஷன் கொடுக்குது. அதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்டு டிவி அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த டிவிக்கு வந்து அது ஆகாது. அதுக்கு வந்து அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அதுல வந்து பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா இந்த 5. AC3 பின் இது இருக்காது. சரிங்களா? வெறும் ஆப்டிக்கல் லைனு, கோஎக்சியல் லைனு, அப்புறம் வந்து HDMI லைன் சொல்லுவாங்க, டிவிக்கு வீடியோ இன்புட் கொடுக்கறது, அது மட்டும்தான் இருக்கும். ஆனா அதுல வந்து 7.1 அட்மாஸ் வரைக்கும், இப்போ நான் சொல்றேன் 3D ஆடியோ அட்மாஸ் போட்டிருக்கேன், அது வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிவிடியில மட்டும்தான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இப்ப வர இருக்கிற டெக்னாலஜில டிவிடி வந்து பெருசா இருக்கு, அதை எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. சரிங்களா? இந்த பென்டிரைவ் மூலமாவும் நம்ம படம் பார்த்துக்கலாம். ஆனா நீங்க நார்மலா படம் டவுன்லோட் பண்ற அந்த ஃபார்மேட் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகுது. டிவிடிக்குன்னு தனி ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட் மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. அது என்ன ஃபார்மேட்னு கேட்டீங்கன்னா இப்போ சப்போர்ட்டபிள் வீடியோ ஆடியோ அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த நார்மல் டிவிடி பிளேயர், சரிங்களா? அந்த நார்மல் டிவிடி பிளேயர் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்ன ஃபர்ஸ்ட் ஆடியோ பார்த்தல என்ன ஆடியோ சப்போர்ட் ஆகுன்னா நம்ம வழக்கமா யூஸ் பண்ற MP3 ஃபார்மேட் இதுக்கு சப்போர்ட் ஆகும். அப்புறம் MP2 ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா AC3 ஃபார்மேட் வீடியோட சேர்ந்து வந்தா மட்டும்தான் AC3 ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும். அந்த AC3 ஃபார்மேட் தான் 5.1. சரிங்களா? இப்ப நம்ம ஆடியோ பார்த்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ சப்போர்ட் ஆகுது இந்த டிவிடிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோக்கு வந்து 2 விதமா சப்போர்ட் ஆகும். ஒன்னு வந்து AVI ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நம்ம உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா கடைக்கெல்லாம் போகும்போது ஒரு கேஸ்ட்ல 3 படம் இருக்கும், 3 பட கேஸ்ட் அப்படின்னு 3 படம் 4 படம்லாம் இருக்கும். அது வந்து AVI ஃபார்மேட். அதுல வந்து லெஃப்ட் ரைட்டுங்கிற ஸ்டீரியோ சவுண்ட் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஆனா சில பேர் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு படம் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்கும். அதுல வீடியோன்னு பாத்தீங்கன்னா அதுல VOB ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் தான் 5.1 ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல நீங்க இதுல டிவிடி போட்டாலும் சரி, இல்ல பென் டிரைவ்ல டவுன்லோட் பண்ணி இதை பென் டிரைவ்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டாலும் சரி உங்களுக்கு அது எடுக்கும். 5.1 நீங்க பாத்துக்கலாம். கேஸ்ட்ல மட்டும்தான் உங்களால படம் 5.1 பார்க்க முடியும் அப்படிலாம் எனக்கு கிடையாது. இந்த டிவிடி பிளேயர் இருந்தா மட்டும் போதும், நீங்க பென் டிரைவ்லயும் குத்தி பாத்துக்கலாம். என்ன அதுக்கான ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சுட்டு அதை டவுன்லோட் பண்ணி போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு எடுக்கும். நீங்க இந்த டிவிடி பிளேயர்ல 5.1 கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பென் டிரைவ்ல டிவிடி கரைக்கிற போய் வாங்கலாம் தேவையில்லை. இந்த பென் டிரைவ்ல எப்படி 5.1 சாங்ஸை டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் சொல்லித்தர்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் போடுறேன். சரிங்களா? அதாவது 5.1 எந்த காசும் கொடுக்காம 5.1 ஒரிஜினல் ஆடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணி டிவிடியில பாக்குறது அப்படின்னு நம்ம சொல்றேன். அது மட்டும் இல்லாம வேற ஃபார்மேட்ல இருக்க சப்போர்ட் ஆகாத 5.1 ஆடியோ வந்து இந்த வீடியோக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது, டிவிடிக்கு தகுந்த ஃபார்மேட் வழியா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பத்தி நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேணும் அப்படின்னு. அடுத்தது நம்ம வந்து நார்மல் டிவிடி பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ப்ளூரே டிவிடி பத்தி பார்க்கலாம். ப்ளூரே டிவிடியில வந்து என்ன ஆடியோ சப்போர்ட் ஆகும், என்ன வீடியோ சப்போர்ட் ஆகும் கேட்டீங்கன்னா எல்லா வீடியோவும் சப்போர்ட் ஆகும், எல்லா ஆடியோவும் சப்போர்ட் ஆகும். அதனாலதான் அது காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 8,000க்கு மேலதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஃபெசிலிட்டி இருக்கும்.
சரிங்களா. அந்த அளவுக்கு வீடியோஸ் எந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணுற என்ன ஆடியோ ஃபார்மேட்டோ வீடியோ ஃபார்மேட்டோ நீங்கள் போட்டாலும் அது எடுக்கும். ஆனால் ஒரு என்ன ஸ்டீரியோ கொடுத்துட்டு நீங்கள் 5.1 வேணும் 7.1 வேணும்னா அது கொடுக்காது. அதுக்கான கண்டென்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டால் மட்டும்தான் அதுக்கு கண்டென்ட் வந்து அது கொடுக்கும். சரி, இப்போ நீங்கள் சில பேர் இருப்பாங்க ஸ்டீரியோ வெறும் படத்தை டவுன்லோட் பண்ணி ப்ளூரே டிவிடி பிளேயரில் போட்டு எனக்கு 7.1 வேணும், அட்மாஸ் வேணும், 3D வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் டிவிடி கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சரியான கண்டென்ட் வந்து டவுன்லோட் பண்ணி போடணும். இப்போது ஒரு வீடியோ சாங்ஸ் உதாரணத்துக்கு நான் இப்போ டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பென்ட்ரைவில் இருக்கிற வீடியோ சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 5.1. ஒரு வீடியோ சாங்ஸ் வந்து 300 MB இல்லை 200 MB இருக்கும். அதுக்கு குறையாம எதுவுமே எந்த வீடியோ சாங்ஸும் இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தியேட்டரில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா. அந்த தியேட்டர் ஃபீல் வேணும்னா நீங்கள் வந்து டிவிடி பிளேயர் வாங்குறது 5.1 ஹோம் தியேட்டர் வச்சுருக்கிறது ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. அதுக்கு சரியான கண்டென்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உள்ள ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். சரிங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டிவிடி பிளேயர் வாங்காமல் ஒரு என்கோடர் போர்டு வாங்கிட்டு இதில் ஃபிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பு நார்மலாக உங்களுக்கு அதாவது தெளிவாக கேட்கணும், ரொம்ப வருஷத்துக்கு தாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பு செஞ்சிங்கனாலே ஒரு 6,500க்கு மேலே போயிடும். 6,500 8,500லாம் வந்துடும். இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா 9,500. நானே செஞ்சது 9,500. சரிங்களா. நான் செஞ்சும் போதே எந்த இதுவும் இல்லாமல், அதாவது பொருள் எல்லாம் மார்க்கெட் ப்ரைஸுக்கு சேர்த்து செஞ்சு எனக்கு இவ்வளவு. சரிங்களா. அதுவே இது கூட ஒரு 4,500 5,000 கொடுத்தா என்கோடர் போர்டு வாங்குறதுக்கு பேசாம இந்த டிவிடி வாங்கிட்டீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். நான் ஏன் இந்த டிவிடி வாங்கினேன்னா காஸ்ட் வைஸும் கம்மி, அதுவும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற டிவி இதுதான், இதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், டிவிடி ஆம்பு டிவிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் சரி அதுக்கு சரியான கண்டென்ட் உங்களால் கொடுக்க முடியுமா, உங்களால் கொடுக்க முடியுதா, உங்கள்கிட்ட அது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் டிவி நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த செட்டாப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ், அன்டைரக்ட் செட்டாப் பாக்ஸு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் நார்மல் செட்டாப் பாக்ஸ் தான் வாங்கி வச்சிருக்காங்க, எஸ்டி குவாலிட்டி தான். இந்த எஸ்டி குவாலிட்டி நம்ம வீட்டில் இருக்க இந்த டிவிலே பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு வேணும்னா உங்களுக்கு HDMI செட்டாப் பாக்ஸ் தனியாகவே இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல, தனியாகவே இருக்குது. ஆனால் அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,000 2,500. ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 3,000 3,500 வரும். அந்த கண்டென்ட் நீங்கள் வாங்கி போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த பெருசாக இருக்க டிவி எதுக்கு வாங்குறீங்க, படம் பார்க்க பெருசாக தெரியணும், கிளியராக தெரியணும், அதுக்கு தானே வாங்குறேன், நல்லா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அதுக்கு தானே வாங்குறீங்க. அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தர முடியும். ஆனால் அதுக்கு சரியான கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கணும், அதாவது சரியான இன்புட் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவை ஆண்ட்ராய்ட் டிவி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் வந்து நார்மல் செட்டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற செட்டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் ரியலாகவே காமிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் யூஸ் பண்ணுற செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் சொன்ன அந்த AC3 பண்ணி தான் குத்திருக்காங்க. அதனால ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் தான் எடுக்க முடியும். ஆனால் அவங்க வச்சிருக்க டிவி வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வச்சிருக்க டிவி ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிக்சல் வந்து உடையிறது. பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்கு தகுந்த கண்டென்ட் அது கொடுக்காம பிக்சல் வந்து உடையுது. 480p தான் அதுலேருந்து வரும். பிக்சல் உடையுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா. நான் ஏன் மியூட் பண்ணி வச்சிருக்கேன்னா ஓவர் நேரம் போட்டால் காப்பிரைட் வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வச்சிருக்க வந்து HDMI பின்னு 4K 720p 180p அதுக்கு மேலே சப்போர்ட். ஆனால் இவங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நார்மல் SD குவாலிட்டி. ஆனால் இது HDMI பின்ன வச்சுட்டேன், இவங்க அந்த கண்டென்ட் கொடுக்காம நார்மல் கண்டென்ட் கொடுத்து பார்த்துருக்காங்க. இதுக்கு பேசாமல் நார்மல் டிவிலே பார்த்துட்டு போயிடலாம். இதை ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் உங்கள் வீட்டில் இருக்கா, இல்லைன்னா அதை வாங்க உங்களால் முடியுமா அப்படின்னு பார்த்து வாங்க. ஏன்னா ஒன்று வாங்கிட்டா அந்த செலவும் போக அதிக செலவு தான் உங்களுக்கு. சரிங்களா. அந்த செலவெல்லாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்தி நல்லா வாங்கி நல்ல டெஃபினேஷன் நல்லா எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. சரிங்களா. இப்போ நம்ம டிவிடி பிளேயரும் கண்டென்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம எங்கேயோ போயிட்டோம், டிவிக்குள்ளேலாம் போயிட்டு வந்துட்டோம். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க, தெரியாமல் வாங்காதீங்க. பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயரில் தான் எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பித்தோம், ஆனால் டிவி வரைக்கும் போயிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுக்கு நான் உங்களை தப்பு சொல்ல, உங்களோட அறியாமை தான் அதுக்கு காரணம்.
எல்லாமே தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரியலனாலும் அதை சொல்லித்தரவங்க இல்லைன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்க கூச்சப்படாதீங்க. தயவு செஞ்சு எல்லாமே தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.